வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து மேவிக் மினி 1 அப்புறம் மேவிக் மினி 2 அது ரெண்டுத்தில் எந்த ட்ரோன் வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நான் இந்த சேனலில் வந்து ஆல்ரெடி ட்ரோன்ஸ் பற்றி, அதாவது மேவிக் மினி பற்றி வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதாவது பேலோட் எவ்வளோ வெயிட் இது தூக்கும், அப்புறம் பேட்டரி டெஸ்ட் வந்து ப்ரொப்பலர் கார்டு போட்டால் எவ்வளோ நேரம் வரும், ப்ரொப்பலர் கார்டு போடலாம் எவ்வளோ நேரம் வரும் அப்படின்ற மாதிரி குயிக் ஷார்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய போட்டிருக்கேன். இன்னும் நிறைய டாபிக்ஸ் வந்து போட வேண்டியிருக்கு. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் போட்டதை பார்க்கணும், நான் வந்து பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நான் ஒரு புது வீடியோ கூட போடுறேன். இப்போ மேவிக் மினி 1 நான் வந்து மேவிக் மினி 1 தான் வச்சுருக்கேன். மேவிக் மினி 2 வந்து நான் வச்சுட்டு இல்லை. நான் ஆல்ரெடி வந்து மேவிக் மினி 1 வந்து எங்கே வாங்குறது, எவ்வளோக்கு வாங்குறது, அப்புறம் அதை பற்றி டீட்டெயிலாக வந்து எங்கே வாங்குறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்கலாம், வந்து பாருங்கள். அது வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும். அது வந்து மேவிக் மினி 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டேன். இப்போ வந்து கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, மேவிக் மினி 1 வாங்கலாமா 2 வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. முதல்ல இந்த ட்ரோனோட மெயின் வந்து நான் ஸ்பெக் வந்து நிறையா இப்போ திரும்பி நான் ஒரு ஃபஸ்ட்லேருந்து சொல்ல விரும்பல. ஏன்னா நிறையா ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ வெறும்னே பார்த்துக்கலாம், ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். மேவிக் மினி 1 பார்த்தீங்கன்னா மேவிக் மினி 1க்கும் மேவிக் மினி 2க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துலாம். முதல்ல டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா இது வந்து 2.7K 30 ஃப்ரேம்ஸ் ஹையஸ்ட் ரெசல்யூஷன் சொல்கிறேன். மற்றதெல்லாம் இருக்குது, 1080p இருக்குது, 720pலாம் இருக்குது. அதே நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மேவிக் மினி 2ல் பார்த்தீங்கன்னா 4K 30 ஃப்ரேம்ஸ், 60 கிடையாது, 4K 30 ஃப்ரேம்ஸ். 2.7Kல இப்போ ஒரு ஃபர்ம்வேர் அப்டேட் விட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. அதில் வந்து 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன், நம்ம ரிமோட் கண்ட்ரோலுக்கும் ட்ரோனுக்கும் இல்லை கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வைஃபை, எக்ஸ்டெண்டட் வைஃபைன்னு சொல்லுவாங்க. ஒரு 200-300 மீட்டர் கிட்ட தூரமாக போகும்போதே வந்து உங்களுக்கு அந்த லைவ் ஃபுட்டேஜ் இந்த ட்ரோனில் என்ன பார்க்குதுன்றது வந்து உங்கள் ஃபோனில் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகும். அதாவது ஹேங்னா கொஞ்சம் லேக் ஆரம்பிச்சிடும். அதாவது சிக்னல் இன்டர்ஃபரன்ஸ்னால சரியாக வராது. அதே வந்து மேவிக் மினி 2ல் பார்த்தீங்கன்னா OcuSync 2.0 அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன அப்படின்னா அது தனிப்பட்ட கனெக்ஷன் மாதிரி, இந்த ட்ரோனுக்கும் ரிமோட்டும் மட்டும் ரெண்டுமே மட்டும் கனெக்ஷனில் இருக்கும். அதனால் அதில் வந்து இன்னும் 1080 பிக்சலில் நமக்கு நல்லா லைவ் ஃபீட் வந்து நமக்கு நல்லா கொஞ்சம் தூரம், இன்னும் எக்ஸ்ட்ரா தூரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட்டோட டிசைன் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ட்ரோன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ரிமோட் கண்ட்ரோல் மட்டும் மேவிக் ஏர் 2 அந்த ரிமோட்டோட க்ளோன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, அதை விடுங்க. ட்ரோன் பற்றிலாம் கூட நான் ஆல்ரெடி ஸ்பெக் படி வந்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் அந்த ட்ரோன் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாவே இருக்கும். இப்போ மெயினாக வந்து இந்த வீடியோ எதுக்குன்னா, நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கிட் தான் வாங்குறாங்க. எனக்கு ப்ரைஸ் பட்ஜெட் ரொம்ப கம்மி ப்ரோ, நான் வந்து ட்ரோன் முதல்ல வாங்கிக்கிறேன், ஸ்டாண்டர்ட் கிட் வாங்கிக்கிறேன், ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 40 கிடைக்குது, இல்லைனா வந்து ஐஎம்எஸ் ஸ்டூடெண்ட்லேயும் 46 அந்த ரேஞ்ச் கிடைக்குது. அதாவது ஒரு ரொம்ப கம்மி, ஃப்ளைமோர் கம்போட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் கிட் வந்து ரொம்ப கம்மி தான் ப்ரோ, நான் அது வாங்கிக்கிறேன், எனக்கு என்ன ஸ்பேர் ஒரு 2 பேட்டரி இருந்தால் போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேட்டரி நான் தனியாக வாங்கிக்க போகிறேன், எவ்வளோ ப்ரோ ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கிட் இது வரைக்கும் வாங்கினீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வாங்கிட்டு திரும்பி ரிட்டர்ன்லாம் எங்கேயும் பண்ண முடியாது. அதே மேவிக் மினி இப்போ புதுசாக வாங்க போகிறீங்க, 1 இருக்கட்டும் இல்லை 2 இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே வந்து ஃப்ளைமோர் கம்போ வாங்குறது பாருங்கள். முக்கால்வாசி ஃப்ளைமோர் கம்போ சஜஸ்ட் பண்ணுறேன் நான். ட்ரோன்னாவே நமக்கு டக்கு ஞாபகம் வருது ஃப்ளைட் டைம், எவ்வளோ நேரம் பறக்கும் அந்த ட்ரோனு. ஓகே, ஒரு பேட்டரி வந்து இதில் 30 மினிட்ஸ்னு சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு 20 to 25 மினிட்ஸ் தான் வரும். அதுவும் ப்ரொப்பலர் கார்டு போட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா இது ஒரு கைக்குள்ளே அடங்குற ஒரு நானோ ட்ரோன். அந்த மாதிரி ட்ரோனுக்கு வந்து இதுவே வந்து ஒரு அதிகப்படியான ஒரு ஃப்ளைட் டைம் பார்த்தோம்னா இந்த ட்ரோனுக்கு இருக்குது, நானோ ட்ரோன் கேட்டகரியில். அதனால் ஃப்ளைட் டைம் ரொம்ப முக்கியம். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்தியாவில் இது கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் சொல்கிறேன். எனக்கு வந்து கடைங்களில் நான் வந்து ஒரு ஆஃப்லைன் ஸ்டோருக்கு வந்து இந்த கடையில் வாங்க அந்த கடையில் வாங்க என்னால் சொல்ல முடியாது கரெக்டாக. ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரைஸ்னு கிடையாது. ஒரு நாளைக்கு தங்க ரேட்டு மாதிரி ஏறி இறங்குது. இப்போ மேவிக் மினி 2 பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு மேவிக் மினி 2 பார்த்தீங்கன்னா இப்போ அமேசானில் 1.5 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. 1,49,000. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் பார்க்குறேன், இந்த வீடியோ எடுக்கும்போது 1,49,000 இருக்குது. அதுக்கு ஒரு 2 ஸ்டார் ரேட்டிங் வேறு இருந்தது. என்னடா அது மேவிக் மினி 2க்கு என்ன 2 ஸ்டார் ரேட்டிங் அப்படி போய் பார்த்தோன்னா அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 15 மீட்டர் மேலே பறக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து அவங்களோட ஆதங்கத்தை அந்த ரேட்டிங்கில் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி யாரும் வாங்காதீங்க அப்படின்ட்டு. அது ஒன்று. நீங்கள் வந்து மேவிக் மினி 2 வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து 70,000 75,000 இப்போ இருக்குது. ஃப்ளைமோர் கம்போ சொல்கிறேன், ஸ்டாண்டர்ட் கிட் பற்றி நான் பேசலை. ஸ்டாண்டர்ட் கிட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஐஎம்எஸ் ஸ்டூடெண்ட்னு ஒரு வெப்சைட் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி பழைய வீடியோஸில். இப்பயும் அந்த வெப்சைட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு இந்தியன் வெப்சைட்டு. அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி விற்கிறாங்க. அதாவது நீங்கள் இருக்கிற ஆன்லைன் ஸ்டோர் எதில் வேணுமாலும் இந்தியாவில் விற்கிற எந்த ஆன்லைன் ஸ்டோரோட ப்ரைஸை கம்பேர் பண்ணாலையும் இவங்க வந்து கம்மியாக பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் நான் ஒரு கேமரா ஆக்சஸரிலாம் வாங்கியிருக்கேன். அது ட்ரஸ்டடான வெப்சைட், இந்தியன் வெப்சைட்டு. ரேட்டிங் கூட நீங்கள் போய் பாருங்கள், நல்லா இருந்தது. நான் எக்ஸாம்பிளுக்கு அதில் இருக்க ரேட்டே சொல்கிறேன். ஃப்ளைமோர் கம்போ மேவிக் மினி 1ஓட ஃப்ளைமோர் கம்போ பார்த்தீங்கன்னா வந்து 59,000, அதாவது 60,000 வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் கிட் பார்த்தீங்கன்னா வந்து 47,000 விற்கிறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ஒன்று வந்து 6,000 ருபீஸ் போட்டிருக்காங்க, ஒரே ஒரு பேட்டரி. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா இந்த ட்ரோனோட ஒரே ஒரு பேட்டரி இருக்குது பாருங்கள். இந்த ஒரே ஒரு பேட்டரி வந்து 5,900 6,000 போட்டிருக்காங்க. அமேசானில் தயவு செஞ்சு ஆக்சசரிஸ்னால் இந்த ஆக்சசரிஸ் உள்ள ட்ரோனோட ப்ரொப்பலர் கார்டு அந்த மாதிரிலாம் வேணால் வாங்குங்க. இந்த மாதிரி பார்ட்ஸ் உள்ளே இருக்க இந்த பேட்டரி ட்ரோனு அதெல்லாம் வந்து ஐஎம்எஸ் ஸ்டூடெண்ட்லேயே பார்க்கலாம். இந்தியாவில் சொல்கிறேன், இந்தியாவில் வாங்குறீங்க அப்படின்னா ஐஎம்எஸ் ஸ்டூடெண்ட்டில் பாருங்கள். இது 5,900 இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா ஸ்டாண்டர்ட் கிட் வந்து 47,000க்கு வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஸ்டாண்டர்ட் கிட் வரும், ட்ரோனு, ரிமோட் வரும், ஒரு 2 ப்ரொப்பலர் வரும்,
இதோட கேஸ் கூட வராது, எதுவுமே வராது. வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேட்டரி நான் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறேன்னு சொல்லிங்க கரெக்டாக 47,000. இது மட்டும் 47,000 ஸ்டாண்டர்ட் கிட்டு. 2 பேட்டரி, ஒரு பேட்டரி 6,000 ரூபாய், 2 பேட்டரி 12,000 ஆகிடும். கிட்டத்தட்ட 58,000 வந்துருச்சு. இப்போயே வந்துருச்சு. 12,000 ப்ளஸ் 47 போட்டோம்னா 59 அந்த ரேஞ்சே வந்துருச்சு, கிட்டத்தட்ட வந்துருச்சு. எனக்கு அது போதுமே ப்ரோ, ஒரு 2 பேட்டரி இருந்தால் போதலை அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் வெறும் ஸ்டாண்டர்ட் கிட் மட்டும் வாங்கினீங்கன்னா நீங்கள் எப்படி சார்ஜ் பண்ணுவீங்க பேட்டரி அப்படின்னா, ட்ரோனுக்கு போட்டுருவீங்க. ட்ரோனோட பேக் சைடில் உங்களுக்கு அந்த கனெக்ஷன் கேபிள் இருக்கும், அது மூலமாக சார்ஜ் பண்ணுவீங்க. அது மூலமாக சார்ஜ் பண்ணுறதால என்னன்னா, ஏன்னா இவங்க வந்து ஒரு ரேட்டட் கரெக்டாக உள்ளே வந்து ஒரு அடாப்டர் தரமாட்டாங்க. இந்த ரேட்டிங்கில் ஒரு அடாப்டர் தரமாட்டாங்க, ஒரு ஒயர் மட்டும் தந்திருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் போடுவீங்க, சில நேரத்தில் ஸ்லோ சார்ஜிங்கில் போடுவீங்க, எப்படின்னா போடுவீங்க. மாற்றி போடும்போது என்ன ஆகுனா, உள்ளே ஏதாவது இந்த இடத்துல நம்ம ட்ரோனோட அந்த சாக்கெட்டில் ஏதாவது ஆக சான்ஸ் இருக்குது. அதிகமாக சொல்கிறேன், ஒரு ஆகாது அப்படின்னாலும் சான்ஸ் அதிகம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் வெறும் இப்போ ஒரு பேட்டரியை தனியாக ஒரு ஹப்பில் சார்ஜிங் ஹப் இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் ஹப்பில் வச்சு பண்ணும்போது சார்ஜர் பேட்டரியோடு போயிடும். பேட்டரியோட வந்து ஏதாவது ஃபயர் ஆச்சு, இல்லை ஏதாவது ரிப்பேர் ஆச்சு, ஓவர் கரண்ட் வந்து எதாவது ஆச்சுன்னா கூட இந்த ஹப்போட போயிடும். இது வந்து அந்த ப்ரொடெக்ஷனோட தான் இருக்குன்னு வேறு சொல்லியிருந்தாங்க. சார்ஜிங்கை பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணணும், எந்த சார்ஜ் வேணுமோ போடலாம், நல்லா தாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்டாக இதில் வராது. அதே நீங்கள் ட்ரோனில் போட்டு சார்ஜ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன ஆகும், இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 பேட்டரி மொத்தம் 3 பேட்டரி வச்சுப்போம். நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது என்ன பண்ணுவீங்க, ஒரு பேட்டரியாக எடுத்து போட்டு சார்ஜ் பண்ணுவீங்க. அப்படி அதிகமாக பண்ணும்போது உள்ளே இது ரொம்ப மைனூட்டாக ஃப்ரெஜைலாக இருக்கும். பிளாஸ்டிக்கும் ரொம்ப ஃப்ரெஜைலான, வெயிட் கம்மியான பாடி. அப்படின்னும் போது இது எதாவது ஆகிடுச்சுன்னா, இந்த ட்ரோன் ஏதாவது ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். உங்களுக்கு பக்கத்தில் சர்வீஸ் சென்டர் அந்தளவுக்கு இருக்காது, இந்தியாவில் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப சிட்டியில் இருக்க மாதிரி எங்கேயாவது போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அது ஒன்று விட்டுருவோம். அப்புறமா எங்கே கேரி பண்ணுவீங்க இந்த ட்ரோனை, வந்து எதில் போட்டு கேரி பண்ணுவீங்க? நீங்கள் சொல்லுவீங்க அமேசானில் இருக்குது, கேஸ்லாம் இருக்குது ப்ரோ, ஒரு 1000 1500 இருக்குது, நான் வாங்கிப்பேன் அப்படின்னாலும் அது வந்து ஒரிஜினல் கேஸ் இருக்காது, ரொம்ப மட்டமாக இருக்கும். வெறும் இந்த ட்ரோனோட ஒரு ஷேப் வச்சு மட்டும் இருக்கும். ரிமோட் வைப்பீங்க கூட, இந்த பேட்டரி எக்ஸ்ட்ரா போகிற பேட்டரி சார்ஜரு அதெல்லாம் வந்து வைக்கிற அளவுக்கு இருக்காது, சொல்லப்போனால் அவ்வளோ இருக்காது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஃப்ளைமோர் காம்போ வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் வரும், இந்த மாதிரி ஒரு கேஜ் வரும் பறக்கும்போது போட்டுக்கிறதுக்கு. இதுவும் தனியாக வெளியே கிடைக்காது. இப்போ நிறையா வருது, ஒரு 1000 2000 இல்லை 6000, ரொம்ப டிஃப்ரென்ஸ். நான் கரெக்டான ரேட்டே சொல்ல முடியல. அமேசான்லாம் போய் செக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமாக போட்டு வருது. 6000 7000 13,000க்குலாம் போட்டு வருது. அதனால் எப்படி சொல்லுன்னு தெரியல. அப்புறம் ஒரு கேஸ், இது வந்து 100% பாலியஸ்டர் கேஸு, இது வரும். சார்ஜர் நான் ஒரு பேட்டரி மட்டும் 6000ன்னு சொன்னேன், 2 பேட்டரி 12,000. இந்த சார்ஜிங் மட்டுமே 7000 ரூபாய் எங்கேயோ பார்த்து நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது எங்கேயோ போய்டும். நீங்கள் அதுக்கு கரெக்டாக வந்து ஃப்ளைமோர் காம்போவே வாங்குறது பெஸ்ட்டு. இதுலேயும் சரி, மேவிக் மினி 2க்கும் அந்த மாதிரி வாங்குறதே பெஸ்ட்டு. சரி, அதுக்கப்புறமா வந்து யாருக்கு என்ன மாதிரி ட்ரோன், ஏன்னா ஒரு பிகினர்னு சொல்லியாச்சு. பிகினர்னும் போது என்ன மாதிரி நீங்கள் வந்து, நான் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபோட்டோகிராஃபி லைன்லலாம் இல்லை. நான் வந்து எனக்கு வாங்கணும், ரொம்ப நல்லா ட்ரோன் ஓட்டணும்னு ஆசை. அதனால் இது வாங்கினேன். சரி, அதே நேரத்தில் எல்லாருக்கும் புதுசாக வாங்க போகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட நான் என்ன இது ஆப்ரேட் பண்ணும்போது என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஷேர் பண்ணிக்கிறதுக்காக மெயினாக இந்த மாதிரி ஒரு ட்ரோன் வாங்கினேன். என்னோட ஹாபி வேறு, எங்கேயாவது வெளியே போகிறோம், டூருக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் ட்ரோனு. அந்த மாதிரி எனக்கு வந்து நான் மேவிக் மினி 2 வந்து நான் வெயிட் பண்ணியிருக்கலாம். ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி வாங்கினேன், ஜூன் மாதம் வாங்கினேன் 2020. ஆனால் வெயிட் பண்ணிக்கலாம். அப்போயே வந்து மேவிக் மினி 2 வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருந்தாங்க. எனக்கு இருந்தாலும் எனக்கு இந்த ஸ்பெக் எனக்கு போதுமானதாக இருந்தது. மேவிக் மினி இப்போ நீங்கள் ஃபோட்டோகிராஃபி லைனில் இருக்கீங்க அப்படின்னா வந்து மேவிக் மினி 2 போகிறது நல்லது. ஏன்னா 4K 30 இருக்குது, ரா இருக்குது, மெயினாக ரா ஃபுட்டேஜ். என்னோட வீடியோஸ்லேயே நான் MP4 நிறைய வீடியோஸ் எடுத்திருப்பேன். அதில் கலர் கிரேடிங் பண்ணாவே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அப்போ இன்னும் ராவில் பண்ணீங்க, ரா வீடியோஸ் எடுத்துகிட்டு கலர் கிரேடிங் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுவும் பண்ணலாம். இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து 15 மீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் வச்சிருக்காங்க. அது ஒன்று மட்டும்தான் இப்போ வந்து மேவிக் மினி 2 வாங்குறதுக்கு ஒரு தடையாக இருக்குது. அது கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பாக சரி பண்ணுவாங்கன்னு நம்பிட்டு தான் இருக்கேன். இன்னும் கவர்மெண்ட் சைட்லேருந்து அதை சரி பண்ணுவாங்கன்னு நம்புறதை விட லிச்சின்ற தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து இதுக்கு கம்பேட்டபிலிட்டி கொடுத்துட்டாங்கன்னாவே போதும். தாராளமாக மேவிக் மினி 2 வாங்கலாம். இப்போ ஆல்ரெடி வச்சிருக்கவங்களுக்கும் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. மேவிக் மினி 2க்கு தான் டெய்லியும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்போ அந்த அப்டேட் விடுவாங்கன்ட்டு. ஆனால் கண்டிப்பாக விடுற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஏன்னா இதோட பெரிய சைஸ் ட்ரோன், அதாவது மேவிக் மினி 2ஓட பெரிய சைஸ் ட்ரோன்னு மேவிக் ஏர் 2 இருக்குது. அதுக்கே வந்து இப்போ கம்பேட்டபிலிட்டி இப்போ தான் இந்த நியூ இயர் இப்போ தான் விட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதோட க்ளோன் தான் இது. அதோட சின்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேவிக் மினி 2, அதுக்கு கண்டிப்பாக விட்டுருவாங்க. அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இது வரும். இது எத்தனாவது வீடியோன்னு தெரியல, நான் இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக வரும். மேவிக் மினி 2 தான் வேணும் அப்படின்றவங்க வெயிட் பண்ணுங்கள். ஸ்பெக் படி பார்த்தோன்னா மேவிக் மினி 2 கண்டிப்பாக லீடிங்கில் இருக்குது. அதே நேரத்தில் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 15,000 20,000 டிஃபரன்ஸ் வரும் மேவிக் மினி 1க்கும் மேவிக் மினி 2க்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லிச்சி கம்பேட்டபிலிட்டி இருக்குது மேவிக் மினி 1க்கு, மேவிக் மினி 2க்கு அது இல்லை. அதேமாதிரி எங்கே வாங்குறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஐஎம்எஸ் ஸ்டூடெண்ட் வெப்சைட்டு இல்லை, நீங்கள் எனக்கு லோக்கலே நான் வாங்கிப்பேன், பேசி வாங்கிப்பேன்னா நீங்கள் தான் தேடணும். மேவிக் மினி நான் வந்து சென்னைன்னு போட்டிருக்கேன், DJI சென்னைன்னு போட்டேன். எனக்கு ஒரு கான்டாக்ட் வந்தது, அதில் பண்ணேன். நான் வந்து இவங்ககிட்ட வாங்குங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக நான் எனக்கு சொல்ல விருப்பம் கிடையாது. ஏன்னா ஒருத்தங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, மாற்றி சொல்லுவாங்க.
ஆனால் நீங்கள் எதுன்னு நீங்கள் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், இல்லைனா வந்து நீங்கள் அடிக்கடி நல்லா பேசி நீங்கள் கம்மி பண்ணுறதா இருக்குது. ஏன்னா இது எம்ஆர்பி ஒன்று இருக்குது. எம்ஆர்பிக்கும் அவங்க விற்கிற ரேட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இம்போர்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு இது வரும். ஏன்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னும் போது இம்போர்ட் இது வரும், கஸ்டம்ஸ் சார்ஜ் வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு லாபம் வச்சு விற்கணும். அதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் வந்து குறை சொல்ல முடியாது. இது எம்ஐ மாதிரி அவங்க ஒரு ஷோரூம் போட்டு அவங்க வச்சாங்கன்னா அவங்களே இம்போர்ட் பண்ணி நமக்கு இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது இவங்களே சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறதால ரேட் அதிகமாக இருக்கும். எம்ஆர்பிக்கும் இதுக்கும் சம்மந்தம் வராது. எக்ஸாம்பிளுக்கு அமேசானில் 1.5 லட்ச ரூபா மினி 2, அதோட எம்ஆர்பி ஆக்சுவல் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 45,000 தான் வரும்னு நினைக்கிறேன். அதை விடவே பல மடங்கு வச்சு வச்சிருக்காங்க. 1.5 லட்சம்னா 3 ட்ரோன் வாங்கியிருக்கலாம். மேவிக் மினி 2 வெளிநாட்டில் வாங்கியிருந்தோம்னா அந்த அளவுக்கு விற்கிறாங்க. நீங்கள் அதனால் ப்ரைஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள், எங்கன்னு பாருங்கள். இப்போ மேவிக் மினி 2 ப்ரைஸ் வந்து 70 to 75,000 இருக்குது. அது எப்படி வேணுமோ இறங்கலாம் ஏறலாம். நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்குறதுலாம் இருக்குது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கூடிய சீக்கிரம் போவோம். நான் கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் மேவிக் மினி 2க்கு வந்து லிச்சி கம்பேட்டபிலிட்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் வாங்குறது வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். மேவிக் மினி 2க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா. அதே மாதிரி ஃபேக் ஜிபிஎஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லி கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஃபேக் ஜிபிஎஸ் வந்து நான் இந்த ட்ரோன் வாங்குறதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்துருக்கேன். அப்போ சம்மந்தமே இல்லாமல் அதெல்லாம் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து அதை செக் பண்ணலாம். ஃபேக் ஜிபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. அது ஒரு சொல்யூஷனாக இருக்க சான்ஸ் இருக்குது மேவிக் மினி 2 யூசர்ஸுக்கு. நான் கண்டிப்பாக அந்த அடுத்த வீடியோவில் வந்து அதை பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட் இருந்தது அப்படின்னா வந்து சொல்லுங்கள். வேறு ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்து கமெண்ட் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து அதை சரி பண்ணிக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.